ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு பிக் ஷாட் வெப்சைட்ஸ் பர்சன் லெவலில் இருந்த லீன் சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சைட்ஸ் அங்கே பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோடைய ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. அதாங்க இந்த கிஷோர். இங்க பார்த்தனா நம்ம ஹீரோ உட்காந்துருப்பாரா, அவரோட தம்பி என்ன சொல்லனா, ஆனா இங்க பாருங்க, இது ஒரு முறை நடக்கல, 10 முறைக்கு மேல நடந்திருக்கு, இவன் திருந்தவே மாட்டான் அப்படி சொல்லும் போது அவங்க அண்ணனும் டென்ஷன் ஆயிட்டு, டேய் உனக்கு தான் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம் இல்லையா, ஏன்டா இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்க, உன்னால் தாண்டா எனக்கு மான மரியாதை எல்லாம் போகுது அப்படி சொல்லிட்டு அவன் அண்ணன் கண்ணாமன் கத்த, உடனே நம்ம ஹீரோ எழுந்து நின்று, இங்க பாருங்க, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நான் ஏன் இப்படி அலைய போறேன், எனக்கு வயசு என்ன ஆகுது, இவன் என்னோட சின்னவன், இவனுக்கு 2 கல்யாணம் 4 புள்ள பெற்றிருக்கான், ஆனா எனக்கு இது வரைக்கும் ஒரு கல்யாணம் கூட ஆகல, கேட்டா சம்பாதிக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு இவன் கத்த, உடனே அவனை டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு, நான் உனக்காக பொண்ணு பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், எதுக்காகடா இப்படி உயிரா வாங்கிட்டு இருக்க, உன்னால என் பேர் தாண்டா கெட்டு போகுது அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது இதே டைமுக்கு இந்த ரகுபதி இருக்காரு இல்லையா, அவரோட பொண்ணான நிஷா அங்க வராங்க. வந்தவ இங்க சண்டை போறத பார்த்த உடனே, என்னாச்சு, ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க, சித்தப்பா என்னாச்சு, நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படி சொல்லிட்டு அவரும் வெளியே போயிடுவாரா. போனதுக்கு அப்புறம் உடனே இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன் சித்தப்பா இவ்வளவு கோவமா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாளா. உடனே ரகுபதியும், இங்க பாரு, எனக்கு இப்ப செம மூட் அவுட்டா இருக்கு, என்கிட்ட எதுவுமே கேட்காத, இல்லன்னா நான் ஏதாச்சும் பேசிடுவேன், ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோ ரோட்ல புலம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு வயசாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, பிறக்கிறதெல்லாம் எனக்கு அப்பாந்து தாத்தாந்து எல்லாமே ஆளுக்கு ஒரு மரம் வச்சு கூப்பிடுறாங்க, நான் இன்னும் கல்யாணம் கூட ஆகல அப்படி சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே வரும்போது இப்ப அந்த இடத்துல ஒருத்தர் மேல இடிச்சுருவாரா. இடிச்சோன்னு இவனு டென்ஷன் ஆயிட்டு, அட யாரா அவன், கண்ணு தெரியாத கபோதி, நானே டென்ஷனா வந்துட்டு ஏன் மேல இடிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது அங்க யார் நிக்கிறது பார்த்தனா, அதங்க இந்த பொண்ணெல்லாம் பாப்பாங்க இல்லையா, புரோக்கர், அவ தாங்க நிப்பாரு. உடனே அவர் பார்த்தோன்னே, அட புரோக்கர்ஜி என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது, சேச்சா நான் எதுக்குப்பா உன்னை மன்னிக்கணும், எது நடந்ததோ அது நல்லதுக்கே நடந்ததுன்னு எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படி சொல்லும்போது, பரவாயில்ல நீங்க நல்லா பேசுறீங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பாக்குறீங்க, என்னைக்குதான் நீங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வைக்க போறீங்களோ அப்படி சொல்லி கேட்க, அட கிஷோர் இன்னைக்குதான் உனக்கு பொண்ணு பார்க்கவே போறேன் அப்படி சொன்னேன்னு இதை கேட்ட அவனும் சந்தோஷமாயிடுவனா, உண்மையாவா இன்னைக்கு எனக்கு தான் பொண்ணு பார்க்க போறீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா உனக்காக தான் நான் பொண்ணு பார்க்க போறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், அப்ப நான் வாங்க இன்னைக்கு டீ என்னோட ட்ரீட் அப்படி சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டு டீ வாங்கி கொடுப்பாங்க. அப்படி டீ வாங்கி கொடுக்கும்போது என்ன கேட்பானா, சரிங்கண்ணே எனக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போறேன்னு இல்லையா, அந்த பொண்ணு யாரு, அவ பேர் என்ன பண்றா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த புரோக்கர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ரொம்ப ஆர்வமா இருக்கன்னு நல்லாவே தெரியுது, இரு நான் போட்டோவே எடுத்து காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு போட்டோ கொடுக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவானா. இவ பேர் பாயல், இவன் நம்ம பக்கத்தூர் ஜமீன்தாரோட ஒரே பொண்ணு, நல்ல பணக்கார குடும்பம் அப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாயிடுங்க. உடனே இப்ப இவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு, இவளை கல்யாணம் பண்ணணும்னா ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு அப்படி சொல்லும் போது, என்ன சிக்கல் அப்படி சொல்லி கேட்பானா, அதாவது இவங்க வீட்டுல பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா மட்டும்தான் இவங்க சம்மதிப்பாங்க, இவளுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கா, அவனுக்கு வயசு 48 ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோ கோவப்பட்டு உடனே அவர்கிட்ட என்ன கேட்பாருன்னா, நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே அப்படி சொல்லி கேட்கும் போது, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ என்ன சொல்ற சொல்லு அப்படின்னு அந்த புரோக்கர் சொல்ல, உங்களுக்கு அறிவு ஏதாச்சும் இருக்கா இல்லையா, இந்த 48 வயசு ஆகிற கிழவனுக்கு போயிட்டு ஏன் அண்ணன் பொண்ணு கொடுக்க சொல்றீங்க அப்படி சொல்லும் போது, இங்க பாருப்பா உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் வேணானா வேற சம்மதத்தை பாக்குறேன், ஆனா ஒரு முக்கியமான விஷயம் கேளு, அவரு அந்த ஊர்ல பெரிய ஆளு, பெரிய பெரிய வீடு இருக்கு, அந்த ஊர்ல பாதி சொத்து அவர் தான், நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்க அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு சீதனமா வீடு வாசல் நிலம் கிளம் நிறைய குவியும், அது மட்டும் இல்லாத உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வெறும் கையா அனுப்பி வை, அங்க போயிட்டு அவன் மகாராணியா வாழ்வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு இவனு யோசிப்பானா. உடனே அந்த புரோக்கர் என்ன சொல்லுவானா, சரி சரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனா எங்க அண்ணன்ட்ட இது விஷயமா பேசணும், பேசிட்டு நான் முடிவு சொல்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் புரோக்கரும் சரி ஓகேன்னு சொல்லிடுவாரா. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நேரா அந்த ரகுபதி வீட்டுக்கு போனா, அங்க பார்த்தனா ரகுபதி படுத்துட்டே இருக்கும் போது அவரை பார்த்த கிஷோர், கிஷோர் வந்துட்டியா, என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ கோவத்துல கத்திட்டேன் அப்படி சொல்லும் போது, பரவாயில்ல விடுங்க, நீங்க கத்துனதால தான் நான் இன்னைக்கு போகும்போது புரோக்கரை பார்த்தேன், புரோக்கர் எனக்கு ஒரு வரம் வந்திருக்கு அப்படி சொன்னாரு, இங்க பாரு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற அளவுக்கு எல்லாம் இப்ப என்கிட்ட தெம்பு இல்ல அப்படி சொல்லும் போது, ஆட உங்களை யார் கல்யாணம் பண்ண சொன்னா, இங்க பாருங்க நம்ம பக்கத்து ஒரு ஜமீன் இருக்காரு இல்லையா, அதான் அந்த சாம்பலால், அவருடைய பொண்ணான அந்த பாயல் இருக்கா இல்லையா, அவளதான் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்ட அவரும், அவங்க பெரிய குடும்பமாச்சு, அவங்க எப்படா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வச்சிருக்காங்க, அதாவது அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவனும் லைட்டா ஷாக் ஆவானா, என்ன சொல்ற, நம்ம நிஷா அவள்கிட்ட கொடுத்துட்டு பாயல நீ கல்யாணம் பண்ற மாதிரியா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா ஆமா மாப்பிள்ளை யாரு, அந்த பொண்ணோட அண்ணனா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல அண்ணன் கிடையாது, அந்த பொண்ணுடைய சித்தப்பா அப்படி சொன்னோடனே இதை கேட்ட இவரும் டென்ஷன் ஆயிடும்.
என்ன உன்னுடைய பேராசையால என் பொண்ணுடைய வாழ்க்கை வீணாக்கலான்னு பாக்குறியா அப்படி சொல்லும்போது, எது பேராசையா? இவ்வளவு நாளா என்ன கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சிருந்துட்டு இப்ப பேராசைன்றீங்க? இங்க பாருங்க, அது ஒரு நல்ல குடும்பம், பெரிய குடும்பம் வேற. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நிறைய சொத்து அது இது நம்மளுக்கு வரதட்சணையா கிடைக்கும், நாமளும் செட்டில் ஆயிடுறான், என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்க, இதுக்கு என் பொண்ணு எப்பறம் சம்மதிப்பா அப்படி சொல்லி கேட்பானா? கேட்பாருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த பாத்தீங்களா, இந்த போட்டோல இருக்கிற பேரு ராகேஷ். இவன் ஒரு டிவி இண்டஸ்ட்ரியில வேலை பண்ணிட்டு இருக்கான். இந்த போட்டோவை நம்ம பொண்ணுகிட்ட காட்டினா கண்டிப்பா ஒத்துப்பா அப்படி சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, இதே டைமுக்கு நிஷா அங்க வருவாளா? உடனே நிஷா பார்த்துட்டு, நிஷா உனக்கு ஒரு வரணும் வந்திருக்கு, இவன் தான் மாப்பிள்ள, இவன் உனக்கு பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லு அப்படி சொன்னானே. நிஷாவும் அந்த போட்டோ பார்த்துட்டு எனக்கு மாப்பிள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு இவங்க 3 பேர் பேசி முடிக்க, அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப பார்த்தோன்னா நம்ம கிஷோருக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சிருக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வெளியே நிற்கும் போது அவன் என்ன பண்ணுவானா, எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த நிஷாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியாச்சாச்சு. இதுக்கப்புறம் உள்ள என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி விடு, என்ன நடந்தாலும் நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல இந்த பாயல் உட்காந்துருப்பாளையா, அவளை பார்த்த உடனே, அட பாயல் நீ இன்னைக்கு என்ன இவ்வளவு அழகா இருக்க, என்னுடைய ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற்ற போகுது, என்னுடைய கனவை நீ நிறைவேற்றவே இல்லையா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவளும், நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன், எப்படி சொன்னாலும் நான் அதை செய்வேன், ஏன்னா நான் உங்களுடைய மனைவி இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன இதை கேட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுங்க. அப்புறம் என்ன இந்த பாயல் கூட சேர்ந்து அவன் பண்ற சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இவன் இப்படியே ரொம்ப சத்தம் போட்டு பண்ணிட்டு இருப்பானா. இப்படியே பண்ணும்போது என்ன ஆகும்னா, பக்கத்து ரூம்ல அவங்க அண்ணன் படுத்திருப்பாங்க. அதங்க அந்த ரகுபதிங்க. இவன் போடுற சவுண்டு அந்த ரகுபதிக்கு கேட்க, உடனே அவனும் எழுந்துருவாங்க. தலைக்காணி எல்லாம் எடுத்து தலையில வச்சு எல்லாம் அழுத்தி பார்ப்பான். என்ன இது இவ்வளவு சத்தமா பண்றான், அது இந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த சத்தத்தை கேட்க எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்ல, இப்ப உள்ள இவங்க மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. இப்ப வெளியில பார்த்தனா அவனுக்கு மூடு அதிகமானதால அவனு தனக்கு தானே பண்ண, இப்ப இவங்களும் உள்ள பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா மாத்தி மாத்தி காட்டி வெறியா ஏத்திட்டு இருப்பானுங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய செகண்ட் எபிசோடும் பார்த்தரலாம். இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம நிஷாவுடைய ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா நிஷா ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம கிஷோர் ஒரு போட்டோ காட்டிருப்பான் இல்லையா, அதாங்க அந்த ராகேஷோட போட்டோ. அந்த மாப்பிள்ள உள்ள வருவாங்க. என்ன இது ரொம்ப வயசானவ மாதிரி இருந்தது, இவனை எங்க இருக்கான், சரி வாங்க போக பார்க்கலாம். இப்ப அவன் உள்ள வரும்போது நிஷாவை பார்த்துட்டு, ஏய் நிஷா நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டனா அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்ல நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த நிஷாவை அவனும் வர்ணிக்க, இவங்க 2 பேரும் மாதிரி டபுள் மீனிங்கா பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு மூடானதால அந்த நிஷா கூட சேர்ந்து சும்மா வெறியாவே பண்ணுவாங்க. இந்த பொண்ணோட வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு எப்படி பண்ணுன்னு. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க இவங்க பண்ற மேட்டர் சீன்ஸ். அப்படியே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டப்புன்னு பார்த்தனா நம்ம ஹீரோனியான நிஷா உட்காந்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தனா அவங்க கூட சேர்ந்து மேட்டர் பண்ற மாதிரி இவ கனவு கண்டிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு 2 பொண்ணுங்க வராங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய முகத்தை பார்த்துட்டு, அட முதலாளியம்மா நீங்க என்ன இவ்வளவு அழகா இருக்கீங்க, நாங்க 2 பேரும் எதுக்கு வந்தோம்னா முதலாளியா உங்களுக்காக புடவை கொடுத்து விட்டுருக்காரு, இதை நீங்க கட்டிக்கீங்க அப்பதான் அவருக்கு பிடிக்கும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளை அந்த புடவையை வாங்கி வச்சுட்டு, சரி ஓகே நான் அப்புறமா கட்டுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அந்த 2 பொண்ணுங்களும் அங்கிருந்து போயிடுவாங்களா. அவங்க போனதுக்கு அப்புறம் இவ அந்த சாரி பார்த்துட்டே இருக்கும் போது இதனுடைய 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 3வது எபிசோடும் பார்த்தரலாம். 3வது எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிஷா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராணா வராருங்க. அவரை பார்த்த உடனே நம்ம நிஷா என்ன பண்ணோம்னா, எழுந்து வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எழுந்திருப்பாளா. உடனே அவளை பார்த்த அந்த ராணாவும் அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு மேட்டர் பண்ணலான்னு போகும்போது உடனே நிஷா டென்ஷன் ஆயிட்டு தள்ளி விட்டுட்டு, என்ன நீங்க பண்றீங்க மாமா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு, ஒழுங்கா போயிட்டு உங்க பையனான ராணாவை வர சொல்லுங்க, அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவர் கோவப்படுவாரு அப்படி சொல்லும்போது, அவருக்கா, ராணாவே நான் தான் இங்க கோவமா இருக்கேன், நீ என்ன தள்ளி விடுற, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உன்னோட வீட்டுக்காரன் நான் தான் அப்படி சொல்லும்போது, என்ன பிராங்க் பண்றீங்களா, விளையாடுற நேரம் ஒண்ணு கிடையாது இது அப்படி சொல்ல, நீ என்ன லூசா, இங்க பத்தியா கவர்மெண்டே கொடுத்த ஐடி ப்ரூஃப், இதுல என்ன போட்டிருக்கு, ராணாஜி நான் தான், போட்டோ பத்தியா என்னோட முகம், உன்னை கல்யாணம் பண்ணதே நான் தான் அப்படி சொல்லும்போது இதை கேட்டா அவ்வளவு ஷாக் ஆயிடுவாங்க. ஆனா எங்க அப்பாவும் சித்தப்பாவும் வேற ஒரு ஆள் காட்டினாங்களே அப்படி சொல்லும்போது, அவங்க என்னத்தை காட்டினாங்க எது காட்டினாங்களா எனக்கு தெரியாது, இங்க பாரு நான் இப்ப செம மூட்ல இருக்கேன், என்னை தடுக்காத அப்படி சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்ல, இங்க பாரு நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ இதை மாதிரி தடுத்துன்னு வச்சுக்க அது பெரிய பாவமாயிடும், ஒழுங்கா நான் சொல்றது கேளு அப்படி சொல்ல, அவளும் ஊன்னாலா. உடனே இவன் என்ன பண்ணானா, அவளை வலுக்கட்டாயமா முத்தம் கொடுக்க, அவளுக்கு அதுக்கு ஒரு அளவுக்கு பிடிக்க போவ, அதுக்கப்புறம் என்ன கீழே தள்ளி விட்டவன் ஒரு கேக் எடுத்து அவளை கண்ணாமண்ணான்னு தடவிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்க, இப்ப சத்தம் போட்டவ கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுவாங்க. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தலாங்க. இதனோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.